என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிறைய பேர் வந்து என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து டெலகிராம் குரூப்பில் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ யார் யாரெல்லாம் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட வியூஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கலெக்டிவ் வியூஸாக வரும்போது வந்துட்டு அதோடைய பவரே வந்து வேறு லெவலில் போயிடும். ஸோ அப்படி ஒரு கம்யூனிட்டியை வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஓகேங்களா? ஸோ நேற்று வந்துட்டு நான் டொமாஹாக் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆன உடனேயும் அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு ஒரு ஹை லெவலில் கவர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற 7 சீட்டர் ஆப்ஷன்ஸ் நம்ம 4 இருக்குது 7 சீட்டரில் ஈவியில். அந்த 4மே நம்ம கம்பேர் பண்ணிடலாங்க. ஒன்று வந்து என்னென்னா XEV 9S, ஓகேங்களா, கியா கேரன்ஸ் கிளாவிஸ் EV, அப்புறம் வந்து டொமாஹாக், அப்புறம் வந்துட்டு வின்ஃபாஸ்ட்டில் வந்து லெமோக்ரீன் வந்துட்டு நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு சர்வீசிங் நெட்ஒர்க்கு இன்னமும் வந்துட்டு அது யூஸபிளாக வரல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. பட் ஒரு சில இடத்துல வந்து சர்வீசிங் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வைடான இது என்ன அப்படின்னா அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னமும் கிடைக்க மாட்டேங்குது. டாட்டாவில் வந்துட்டு 7 சீட்டர் EV இன்னும் வரல. ஸோ அதனால் டாட்டாவை வந்து இப்போதைக்கு நான் இக்னோர் பண்ணாலுமே கூட டாட்டாவோட பேட்டரி டெக்னாலஜி அவங்க வந்து என்ன மாதிரி பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து இதில் நான் டாட்டா உள்ளே கொண்டு வரல. ஏன்னா இது வேணும் நம்ம மஹேந்திராவோட XEV சீரியஸ் எதையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி எம்ஜியோடதும் பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது கிடையாது பேட்டரி டெக்னாலஜிஸ். ஸோ இந்த வீடியோவில் அதை எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் உங்கள் சிவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு கார் வந்து நான் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து அதோட யூசர் ரிவ்யூ சொல்கிறதாங்க நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போது ஒரு காரோட டெக்னாலஜி மட்டுமே வந்துட்டு அந்த காரோடைய ஹோல் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸையும் முடிவு பண்ணிட முடியாது. டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி வந்துட்டு எந்த மாதிரி அவுட் கோயிங்காக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அண்டர்லையிங் டெக்னாலஜி எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக கம்பெனியோட ப்ராப்ளத்தை வந்து அக்னாலேஜ் பண்ணிக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது மஹேந்திராவோட XEV சீரியஸ் இருக்குது இல்லையா, அதோடைய அண்டர்லையிங் டெக்னாலஜி வந்துட்டு they are still using BYD பிளேட் பேட்டரிஸ். அவங்க ரீசெண்டாக வந்துட்டு வோல்க்ஸ்வேகனோட பேட்டரிஸ் வந்து மூவ் பண்ணுறதா 2026 மூவ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் they have not moved yet. இன்றைக்கி கூட XEV 9S கூட அவங்க வந்துட்டு பிளேட் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது BYDயோட பிளேட் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேட்டரி செல்ஸ் மட்டும் வாங்கிக்கிறாங்க. பிளேட் பேட்டரி செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அசம்பிள் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவிலேயே அசம்பிள் பண்ணிக்கிறாங்க. அசம்பிள் பண்ணிவிட்டு BMS வந்துட்டு இன்னோஸ் BMS தான். ஸோ BMS பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இட் இஸ் மிஸ்ஸிங். அதை பற்றின டிரான்ஸ்பரன்சி இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ இதே வந்துட்டு மாருதியோட ஈவிட்டாராக வந்துட்டு அவங்களும் BYD பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, BYD பிளேட் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஃபுல் பேக்கேஜே வந்துட்டு BYD வாங்குறாங்க. ஆனால் மஹேந்திரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஸ் எல்லாம் வாங்கி அவங்க அசம்பிள் பண்ணி அவங்களுடைய ஓன் BMS, அவங்களுடைய ஓன் மெக்கானிசம் இதை போட்டு தான் வந்துட்டு அவங்க காரை வந்து நமக்கு டெலிவரி கொடுக்குறாங்க. கியாவில் வந்து உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து போச் செல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கியா வந்து LG கூட டைப் வச்சு இந்தோனேஷியன் கம்பெனிஸில் அவங்க வந்துட்டு பேட்டரிஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி வாங்குறாங்க. கியாவில் இருக்கிறது வந்துட்டு NMC பேட்டரி தான். அதை வந்துட்டு இந்தியாவோட டெம்பரேச்சருக்காக ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க. அவர் LFP பேட்டரி வந்துட்டு ரியல் சொல்யூஷனாகவே வந்திருக்குது. இந்தியாவோட கிளைமேட்டுக்கு அது ஒரு ரியல் சொல்யூஷனாகவே வந்திருக்குது. இதே வந்து நீங்கள் MGக்கு போனீங்க அப்படின்னா MGயில் வந்து பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எர்லியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ZS EV அப்படிங்கிறது வந்துட்டு டாப் ஆஃப் த நாட்ச் பேட்டரி. ரீசெண்டாக LFP மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி வந்து NMC பேட்டரி தான் இருந்துச்சு. NMC பேட்டரி ஆகட்டும் இல்லைன்னா LFP பேட்டரி ஆகட்டும், ZS EVயில் வந்துட்டு தே ஹேட் வெரி குட் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் தேர் பேட்டரி. அவங்களும் பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு சைனீஸ் கம்பெனி CATL நினைக்கிறேன், சியாட்டல் கம்பெனின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்துட்டு மேஜராக சைனீஸ் பிராண்டு தான், லார்ஜஸ்ட் சப்ளையர் ஆஃப் பேட்டரிஸ். சியாட்டல் தான் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பேட்டரி மேனுஃபேக்சரர்ஸ். நம்ம BYD நினச்சிருந்துருப்போம், பட் சியாட்டல் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பேட்டரி ப்ரொடியூசர்ஸ். அவங்ககிட்ட இருந்து தான் வந்துட்டு MG வந்துட்டு சோர்ஸ் பண்ணுறாங்க பேட்டரியை. எவ்ரி திங் இஸ் பில்ட் இன் ஹவுஸ். அவங்களோட பேட்டரியோட குவாலிட்டி வந்து
தாரமாக இருக்குதுங்க. இட்ஸ் வெரி ஸ்டடி. வின்சரில் வந்துட்டு டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் இஷ்யூஸ் இருந்துச்சு. நான் வந்துட்டு 2025 டிசம்பரில் கன்சிடர் பண்ணும்போது டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் இஷ்யூ இருந்துச்சு. அந்த இஷ்யூக்கு ஒரு ஒர்க் அரவுண்டும் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணோம்னா டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில டைம் அந்த ஒர்க் அரவுண்ட் கூட சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் அவங்க ஏசி ஆன் பண்ணணும், அந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டெப்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் சம்டைம்ஸ் அது எதுவுமே ஒர்க் ஆகாமல் கூட போயிருந்துருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ரிலையபிலிட்டி இஷ்யூவாக தான் நான் பார்த்தேன். பட் இப்போது ரீசெண்டாக 2026 வந்துட்டு அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் மூலிமா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்துட்டு எம்ஜியில் இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம், வின்சரில் இருந்த இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எல்லாமே வந்துட்டு அவங்க டச் ஸ்க்ரீனில் வச்சுருந்தது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த அடாஸ் ஃபீச்சர்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோ வேரியன்ட் வந்ததுக்கப்புறம் அந்த அடாஸ் ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொரு தடவை நம்ம வண்டியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போதும் அது வந்து ரீசெட் ஆகிக்கும். அது வந்துட்டு பர்சிஸ்டண்ட்டாக அவங்க வைக்கல, அந்த செட்டிங்ஸ் வந்து பர்சிஸ்டண்ட்டாக வைக்கல. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒவ்வொரு தடவை வண்டி எடுத்தோலையும் நம்ம ஒரு பூட்டிங் அல்காரிதம் ரன் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து நம்ம ரன் பண்ண வேண்டி இருக்குது நம்மளுடைய ஸ்டைல் ஆஃப் டிரைவிங் வந்து கொண்டு வரதுக்கு. ஸோ அது வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக பிஹேவியராக, ஒரு ஓனர்ஷிப் பிஹேவியரில் அது ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணுங்கள், பட் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு முன்னாடி டெஸ்க்டாப்பில் இந்த விட்ஜெட்ஸ் மாதிரி வைப்போம் இல்லையா நம்ம ஃப்ரண்ட் பேஜில், அந்த மாதிரி விட்ஜெட்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் வந்து அதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணாங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் நாட் பர்சிஸ்டன்ட். இப்போ வந்து அதை பர்சிஸ்டண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல, அதை நான் பெருசாக ஃபாலோ பண்ணல. பட் டில் 2026 மார்ச் வரலும் அதுதான் கேஸ். அப்புறம் வந்துட்டு கியாவோடது உங்களுக்கு தெரியும், பவுச் பேட்டரிஸ் வித் லிக்விட் கூல்டு திங். ஸோ இதெல்லாம் டெக்னாலஜிஸாக இருந்தாலுமே கூட நம்ம கம்பெனியோட ரிலையபிலிட்டியும் அவங்களுடைய பாஸ்ட் இதையும் பார்க்கணும். அதாவது ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏ வந்துட்டு ஒரு மேஜர் புஷ் வராமல் அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து மெயினாக எடுத்துக்கிட்டது என்னென்னா எக்ஸ் பிளாட்ஃபார்மில் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் பிளாட்ஃபார்மில் போயிட்டு என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மஹேந்திராவில் வந்துட்டு எக்கச்சக்கமான இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. டெரிபிளான இஷ்யூஸ். அதாவது எப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருது. 2025 தான் காரே மேனுஃபேக்சர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஃபெயில் ஆகி நின்றது. அப்புறம் வந்துட்டு டயர் இஷ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு. டயர் வந்துட்டு ஒரு மேஜரான இஷ்யூ என்னென்னா, டயர் வந்துட்டு ஹீட்டு தாங்க முடியாமல் அது பற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோட்டில். இதனால் வரலும் நம்ம எவ்வளோ வெஹிக்கிள் ஓட்டிக்கிறோம், பட் அந்த மாதிரி இஷ்யூஸ் நம்ம பார்த்ததில்ல. அப்புறம் சென்சார் ஃபெயிலியர்ஸ் மஹேந்திராவில், இதெல்லாம் ஒரு மேஜர் இஷ்யூஸாக வந்துருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இப்போ ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. XCV 9Sல வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. டெக்னாலஜி தான் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அவங்க வந்து பிளேட் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பேட்டரி வைஸ் அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இது வரணும் வந்ததா தெரியல. பேட்டரி வந்து நல்லா ஸ்டடியாக தான் இருக்குது. பட் த மெக்கானிக்ஸ் பில்ட் அரவுண்ட் இட், எலக்ட்ரானிக்ஸ் பில்ட் அரவுண்ட் இட் வாஸ் நாட் தட் ரிலையபிள். அதனால் மஹேந்திரா வந்துட்டு கிவன் அவே. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மஹேந்திரா XUV 9E வந்து எங்கிட்ட இருந்துச்சு. அப்போ நான் வந்து செலக்ட் பண்ணும்போது 9S கிடையாது. அப்புறம் 9E வந்து கூப்பே டிசைன். எனக்கு வந்துட்டு இன்க்ரஸ் எக்ரஸ் வந்துட்டு அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, கியாவில் வந்து டிரைவபிலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வந்து நான் பல வீடியோஸும் சொல்லிட்டேன், நான் மறுபடியும் இட்ரேட் பண்ணுறேன். டிரைவபிலிட்டி நல்லா இருந்துச்சு. ஆனால் அது வந்து NMC பேட்டரி அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணேன். பட் NMC பேட்டரியை வந்துட்டு அவங்க ஒர்க் அரவுண்ட் பண்ணதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஆக்டிவாக நிறைய வண்டியை ரீகால் பண்ணிக்கிறாங்க. கோனா ஆகட்டும், ஹுண்டாய் கியா வந்து நிறைய வண்டியை வந்து ஆக்டிவாக ரீகால் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் டாட்டா ஆல்ரெடி வச்சுக்கிறேன், ஓகேவா, நான் ப்ராப்ளம்னு அவங்க கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னா, அவங்க வந்துட்டு இல்லை இதெல்லாம் ப்ராப்ளமா, இது ப்ராப்ளமா இருக்க வாய்ப்பே இல்லையே, கொடுங்க நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரிவர்ட் பேக் பண்ணுறாங்க. இது வந்து ப்ராப்ளம் இல்லைங்க, இது நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட சொல்லி நம்மளை கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்களே ஒழிய, தே ஆர் நாட் அக்செப்டிங் தியர் ப்ராப்ளம் பிகாஸ் தே டோ நாட் ஹேவ் அ சொல்யூஷன். இதே மாதிரி கியாலையும் வந்துட்டு சொல்யூஷன் இல்லை அப்படின்னா மேபி ப்ராப்ளத்தை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கஸ்டமர் இருந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தோட மேக்னிடியூட பார்த்துட்டு அவங்க வந்து ரீகால் பண்ணுறாங்க. நிறைய வெஹிக்கிள்ஸை ரீகால் பண்ணி எல்லாத்துக்குமே அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிஹேவியர் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி நம்ம டாட்டாவோட பிஹேவியர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மஹேந்திராவும் டாட்டாவும் எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. எக்ஸப்ட் தட் டாட்டாவில் வந்துட்டு BMS கேலிபிரேஷன் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. மஹேந்திராவில் அந்த ப்ராப்ளம்ஸ் கிடையாது. பட் ரெண்டுடைய நெட் ரிசல்ட்டும் ஒன்று தான், நடு ரோட்டில் போய் நிற்க வேண்டியதான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
ஸோ இது வந்து இனிஷியலாக வரும்போது கொஞ்சம் கிளிச்சஸ் வரதான் செய்யும். ஐ எம் நாட் ரெடி டு டேக் தட் கிளிச். ஏன்னா ஏற்கனவே நான் வந்துட்டு டாட்டாவில் பட்டுட்டேன். ஸோ செகண்ட் கார் மறுபடியும் டாட்டாவும் மஹேந்திராவும் நான் போகிறதுக்கு விரும்பலை. அதனால தான் நான் கியா போனேன். அப்போ கியாவில் மட்டும் ப்ராப்ளமே இல்லையா அப்படின்னா இன்றைக்கி கூட ப்ராப்ளம் இருக்குது. ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ப்ராப்ளம் லேட் ஆகுது. எனக்கு அது ப்ராப்ளம் தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லாமலாம் இல்லை. எனக்கு கியாவில் வந்து ஃபஸ்ட்டு வண்டி கொடுத்தாங்க. கொடுத்து 10,000 கிலோமீட்டர்லேயே வந்து எனக்கு டயர் ஒன் அவுட் இஷ்யூ ஆயிடுச்சு. டயர்ஸ் வந்து இம்பேலன்ஸாக இருந்தது தான் காரணம். ஸோ அதை வந்து எம்ஆர்எஃப் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து எங்களோட ப்ராப்ளம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் கியா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்டில் நான் மாற்றி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ எந்தெந்த டயரில் தேஞ்சிருக்குதோ அதை அவங்களே கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுத்துட்டாங்க. பட் டயர் தேயிற இஷ்யூ வந்துட்டு இந்த பேலன்சிங் அந்த அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும் பட்சத்தில் டயர் வந்து தேயறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்துட்டு என்எம்சி பேட்டரி, ஸோ லோ வெயிட் பேட்டரி, அதனால் அந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் ஹவவர் இப்போ நீங்கள் ஹேரியர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா மஹேந்திரா எடுத்துக்கிட்டாலும் சரி, அதெல்லாம் வந்துட்டு எல்எஃப்பி பேட்டரிஸ் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ வெயிட் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு புல்லிங் பவரு, அதே மாதிரி நீங்கள் பிரேக் பண்ணும்போது அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பேக்ட் எல்லாமே ஜாஸ்தி ஆகுறதுனால டயர் ஒன்றும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா மஹேந்திரா எக்ஸ்யூவியோட டயர் ப்ரொஃபைல் ரொம்ப பெருசு. அது ஒரு தடவை நம்ம டயர் மாற்றணும் அப்படின்னா, டாப் எண்டில் போய் டயர் மாற்றணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 to 1,00,000 ரூபா கூட ஆகும், டிபெண்டிங் ஆன் தட். ஸோ டயர் ப்ரொஃபைல் பற்றி நம்ம தனியாக பேசுவோம். பட் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எம்ஜி வந்து நல்லா இருக்கு. ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு சர்வீஸ் சென்டரில் எம்ஜியில் இன்னமும் ப்ராப்ளம் இருக்குது. கியாவில் இருக்கிற மாதிரியே எம்ஜிலையும் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது. டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காத வரலாம். அவங்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் இஷ்யூவை வந்துட்டு எல்லாரும் பொறுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸில் வந்து நம்பர் 1 யார் தெரியுமா? எம்ஜி தான். ஆனால் டாடா பிராண்டு தான் வந்து சேல்ஸில் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, டாடா வந்துட்டு பஞ்ச் இருக்குது, ஹேரியர் இருக்குது, நெக்ஸான் இருக்குது, கர்வ் இருக்குது, டியாகோ இருக்குது. இத்தனை வேரியண்ட் வச்சுட்டு அவங்க நம்பர் 1ல இருக்கிறது ஆச்சரியமே இல்லை. ஆனால் வேரியண்ட் வைஸ் நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜி வின்சர் அதுதான் வந்து டாப் செல்லிங் வெஹிக்கிள் இன்னைக்கு கூட. ஈவன் 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா டாப் செல்லிங் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எம்ஜி வின்சர் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதோடைய குவாலிட்டி வந்து தரமாக இருக்குது. அதனால மக்கள் வந்துட்டு அதில் வாங்குறது எந்த ஆச்சரியமும் இல்லை. பட் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 19% அதோட சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு எம்ஜியில். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா சேம் டிசைன், நோ ஃபேஸ் லிஃப்ட். ஓகே, ப்ரோ கொண்டு வந்தாங்க, எம்ஜி வின்சர் ப்ரோ கொண்டு வந்தாங்க. ப்ரோ கொண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக டிசைன் கொஞ்சம் பூஸ்டப் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற வேரியண்ட்லாம் இப்போ எக்ஸ்இவி 9S கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 9Sனால இம்ப்ரூவ்டு பேட்டரி, இம்ப்ரூவ்டு சென்சார் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ 9S இஸ் அ குட் சாய்ஸ், அதான் சொல்ல முடியும். 9Sல வந்து வெயிட்டிங் பீரியட் நிறையாவே இருக்குது. பட் வந்துட்டு டெக்னாலஜி வைஸும் சரி, அதர் தேன் நார்மல் மஹேந்திராவோட காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் பார்க்கும்போது 9S வந்து நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் 9S இஸ் ஸ்டில் நியூ. 2026 தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியல. இதுவரையிலும் ப்ராப்ளம்ஸ் எதுவும் பெருசாக ரிப்போர்ட் ஆகலை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ் பிளாட்ஃபார்மில் போனால் பார்க்க முடியும். எப்படி பார்க்குறது நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எம்ஜி வின்சர் இவி ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தாங்க வரும். பெருசாக எதுவும் இஷ்யூஸ் வந்துட்டு 2026 ரிப்போர்ட் பண்ணல. இது ரீசெண்டாக வந்தது மட்டும் தான் மேலே வரும். எம்ஜி வின்சர் டெஃபினெட்லி வின்ஸ் ஆன் த ரோட் ப்ரெசன்ஸ், போல்டு டிசைன், ஸ்பேஷியஸ் கேபின், ப்ரீமியம் ஃபீல். இது எதுவும் ப்ராப்ளமாக இருக்கிறது தெரியல. இதெல்லாம் ஜாஸ்தி வரல. பட் இதே வந்து நான் மஹேந்திரா இவி போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டில் நோ மெயில், ரீச் அவுட் ஆகலை, எம்டி ப்ராமிசஸ், 15 days கார் ஸ்டக், இதெல்லாம் வந்திருக்கு. இன்னொன்று வந்துட்டு மஹேந்திரா BE6ல் வந்துட்டு அவங்க ஒரு பிரச்சனைக்காக போய்க்கிறாங்க. பட் அவங்களோட கேர்லெஸ் ஹேண்ட்லிங்னால பல பிரச்சனைகள் வந்துருச்சு. அடாஸ் ஃபெயிலியர்லேருந்து எல்லாமே வந்திருக்குது. ஸோ அதை பற்றி அவங்க ஒரு இதாக போட்டுக்கிறாங்க. பட் ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்டிங். ஓகேங்களா? A good cars means nothing if the company cannot support after sales. ஸோ நீங்கள் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை இஷ்யூஸ் வந்துட்டு மஹேந்திரா போட்டோன்னே வருது அப்படிங்கிறது. ஸோ எஸ்யூவி ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் 100 kilometers ஆக்சிலரேஷன். இது வந்துட்டு ஐஸ் என்ஜினோடது விட்டுலாம். 45 days ஸ்டில் நோ ரெசல்யூஷன். இது வந்து ஆர்டர் வரல, அதோட டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி
நீங்கள் போனீங்கன்னா மஹேந்திராவில் வந்துட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமான இஷ்யூஸ் முன்னாடியே வரும். அதில் நிறைய சென்சார் ஃபெயிலியர் இஷ்யூஸ் தான் வந்துச்சு. somebody got a range of 700 plus kilometers in a given minute. This is crazy. This may be SOC equilibrium error. Expect 500 to 520 range in Mahindra. Is correct பண்ணிக்கார் சாகர். மஹேந்திரா சர்வீஸ் சென்டர்ஸ் ஆர் பேத்தட்டிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இங்கே வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி கியா ஈவியில் போட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வாரமாக வந்துட்டு இவங்களுதும் இருக்குது. கியா EV6 வந்துட்டு உள்ள ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகாமல் நின்றுருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருத்தர் ஒண்டர்ஃபுல் கார்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. தட் இஸ் ஏர் பேக் இஷ்யூ விச் குட் இன்ஜர் தி சில்ட்ரன். இது வந்து என்னன்னா ஆக்டிவ் ரீகால். இதுதான் நான் சொல்றது. இது வந்துட்டு நியூயார்க்ல பண்ணிக்கிறாங்க, பட் இந்தியாவிலுமே பண்ணிக்கிறாங்க. கோனா எலக்ட்ரிக்ல பண்ணிக்கிறாங்க, ஹுண்டாய் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து நான் வந்து ஒரு கம்பெனியோட டிஎன்ஏ அப்படின்னு சொல்றது. இந்த காரணத்துக்காக தான் நான் வந்து கியாவுக்கு போனேன். ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே அவங்க ரீகால் பண்றதுக்கு ஷேவை பண்ணிக்கிறதே கிடையாது. ஆனா நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து ஏன் அதுக்கு ஷேவை பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று வந்து என்னன்னா கியாவோட சேல்ஸ் நம்பர் ரொம்ப கம்மி, அதனால கம்ப்ளைண்ட் நம்பரும் ரொம்ப கம்மின்னு நம்ம எடுத்துக்கலாம். டாட்டாவோட இல்லைன்னா மஹேந்திராவோட சேல்ஸ் நம்பர் ஜாஸ்தி, அதனால வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸும் ஜாஸ்தி வருதுன்னு எடுத்துக்கலாம். பட் அப்படி எடுத்துக்கிட்டாலுமே கூட நம்ம வந்து நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கறது இல்லை, அந்த இம்பேக்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வரலும், அதாவது நம்ம வந்துட்டு கியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கியா மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. ஹுண்டாயோட கோனாலிருந்து அயான்லேருந்து நம்ம எல்லா கம்பெனிஸுமே நம்ம கம்பேர் பண்ணி இங்கே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஒன்று எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது பாஸ்டில், கம்பெனிஸ் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கியாவாகட்டும் இல்லை ஹுண்டாயாகட்டும் அவங்க வந்து சூப்பர் அப்படின்லாம் சொல்ல வரல. அதே மாதிரி தான் எம்ஜியும் சூப்பர்னு சொல்ல வரல. ஆஃப்டர் சேல்ஸ் இஷ்யூ எல்லா இடத்துலையுமே இருக்குது. கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதில் கியாலையும் எம்ஜிலையும் வந்துட்டு உங்களுக்கு சேல்ஸ் ஹெட்டேக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி உங்களோட சர்வீஸ் சென்டரை வந்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்ஜி சர்வீஸ் சென்டர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து சர்வீஸ் சென்டர் கிடையாது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெளியில் தூரமாக போக வேண்டியிருக்கும். பட் ஆஸ் அ கார் இட் இஸ் வெரி குட். அதனால தான் டொமோஹாக் வந்த உடனேயுமே நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ இதில் வந்து PHEV EV வந்துருக்குது. ஸோ PHEV வந்துட்டு இந்தியாவிலேயே வந்துட்டு புது கான்செப்ட். சார்ஜ் பண்ணிக்கலாம், சார்ஜ் பண்ணி EV மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாங் டிரைவில் போகும்போது ஹைப்ரிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் சார்ஜே பண்ணாமல் வெறும் பெட்ரோல் மட்டும் போட்டு ஐஸ் இன்ஜின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 3 வகையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 வகையை யூஸ் பண்ணுற அட்வான்டேஜ் கிடைக்கும் போது 3 வகையாக நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற டிஸ்அட்வான்டேஜ் கிடைக்குது. காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து PHEVக்கும் EVக்கும் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணி எடுங்க. ஸோ இதில் வந்து பேட்டரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னது தான், கியாவோட பேட்டரி டெக்னாலஜி சொன்னது தான். அதே மாதிரி BYD பிளேட் டெக்னாலஜி வந்து இட் இஸ் வெரி ரோபோஸ்ட் திங். பட் த மெக்கானிக்ஸ் தட் இஸ் பில்ட் ஓவர் இட், அதாவது அந்த பேட்டரியை ஒட்டி அவங்க பண்ணுற BMS மெக்கானிக்ஸ் ஆகட்டும், அதெல்லாமே கூட கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு மஹேந்திராவோட அந்த எலக்ட்ரானிக்கல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு மேஜர் கன்சர்னாக தான் நான் பார்த்தேன். இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது. முதல்ல இருந்த அளவுக்கு இல்லை, ரேட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அவங்க நிறைய அப்டேட்ஸ் விட்டு நிறையா விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அதனால் XEV9S எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம். ஸோ தட் இஸ் அ கோ. XEV9S கூட இங்கே போட்டு பார்த்துடலாமா, ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கான்னு. XEV9 இஸ் நாட் மூவிங் ஆல்சோ ப்ளீஸ் டூ. இது இந்த மாதிரி நடுவில் ரோட்டில் வந்து சடனாக நின்றுது, அதுக்கப்புறம் அதால் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற இஷ்யூ வந்துட்டு நிறையவே வந்திருக்கு. பாருங்கள், 19 hours முன்னாடி வந்து இது வந்திருக்குது XEV9. கிளாஸ் ப்ரோக்கன், ஹார்ட் ப்ரோக்கன், கோர்ஸ் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா எவ்ரி திங் இஸ் குவாலிட்டி தான் அவங்க மெயினாக சொல்கிறது. ஸோ XEV9S வந்து மேஜராக நான் பார்க்குற இஷ்யூஸ் என்ன அப்படின்னா இங்கே எதுவும் பெருசாக இல்லை இப்போது. பட் மேஜராக நான் பார்க்குறதுனால அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நான் அப்பப்போ போய் பார்க்குறது தான். ஸோ அதை வச்சு நான் மைண்டில் வந்து ஓகே இது இப்படி தான் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா யார் என்ன சொல்கிறாங்க, அந்த கதறல் வந்து உண்மையிலேயே கரெக்டான கதறல் தானா, இல்லை சும்மா அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி கதறாங்களா அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்கள் வச்சுருக்கும் போது ஒரு பிராண்டோட கிரெடிபிலிட்டி வந்து நமக்கு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் வந்து நமக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த பிராண்ட் வந்துட்டு முதல்ல இருந்ததை விட இப்போ வந்து இஷ்யூஸ் குறைஞ்சிருக்குதா, இல்லை இன்க்ரீஸ் ஆகிருக்குதா, இல்லை அப்படியே இருக்கா, அது இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட நமக்கு தெரிய வரும்.
எனக்கு தெரிஞ்சு டாட்டாவில் மட்டும்தாங்க ப்ராப்ளம் வந்து இன்னும் குறையாமலே இருந்துட்டு இருக்குது. அட்லீஸ்ட் அவங்க வந்து பிரிஸ்மேட்டிக் செல் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா இஷ்யூஸ் குறைஞ்சிருக்குது. பட் அவங்க அதுக்கு முன்னாடியே நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. அந்த வெஹிக்கிள்ஸோட இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா டாட்டா வந்து 2017 வெஹிக்கிள்ஸ் செல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த இதெல்லாம் அடங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் தான். ஸோ இப்போதைக்கு வந்து என்ன டாட்டாவில் வந்து பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் பேட்டரி வந்து எடுக்கிறது ஒர்த்தான காம்பினேஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் கியா வந்து யாராவது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கியா வந்து இன்னொன்று நான் எடுத்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இட்ஸ் ப்ராப்பர் எம்பிவி. XEV 9S வந்துட்டு 5+2, அதேமாதிரி டொமாஹாக் வந்துட்டு 5+2. நான் வந்து லெமோக்ரீனை பற்றி பெருசாக இங்கே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா லெமோக்ரீனில் வந்துட்டு அவங்களுடைய பேட்டரிஸ் நல்லா தாங்க இருக்குது. வின்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையிலும் அதுவும் சிஆர்டிஎல் தாங்க வாங்குது. சிஆர்டிஎல்ல இருந்து தான் அவங்களும் வந்துட்டு பேட்டரிஸை சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எம்ஜி மாதிரியே அதுவுமே வந்து பெட்டரான பேட்டரி பேக் தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னமும் வந்துட்டு ஆஃப்டர் சர்வீஸ் வந்துட்டு இஷ்யூவாக தான் இருக்குது வின்ஃபாஸ்ட்டில். நிறைய இடத்துல சர்வீஸ் சென்டர் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் ஏர்லி அடாப்டர்ஸ் வந்துட்டு யாராவது துணிஞ்சு வின்ஃபாஸ்ட் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஒருத்தர் வந்துட்டு ட்ரெயின் பைப் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டில் வந்து கீழே திருப்பி வைக்கிறது பதிலாக அவங்க மேலே திருப்பி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக ஃப்ளோர் மேட்டெல்லாம் நனைஞ்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க அதை சரி பண்ணியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது ஸ்டில் ரொம்ப வர்ஸாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு அந்த வெஹிக்கிள் வந்து நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. அதே மாதிரி என்னோட எந்த ஒரு வீடியோஸ்லையுமே அதை பற்றி நான் சொல்லவே இல்லை. இந்த வீடியோவில் வந்து பேட்டரி டெக்னாலஜியில் அது இருக்குது. பட் என்னை பொறுத்தவரையிலும் இப்போ வந்துட்டு எம்ஜி டொமாஹாக் வந்துச்சு அப்படின்னா டொமாஹாக் தான் வந்து நம்பர் 1ல் இருக்கும், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பேட்டரி டெக்னாலஜி. அப்புறம் செகண்ட் வந்து என்னோடது கியாவாக தான் இருக்கும். தேர்ட் வந்து மஹேந்திரா XEV 9S. ஒரு சிலர் வந்து என்னென்னா XEV 9S வந்துட்டு நீங்கள் செகண்டில் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்துட்டு செகண்டில் வச்சுக்கிறவங்க வச்சுக்கலாம், தப்பு இல்லை. என்னுடைய வியூ பாயிண்டில் வந்து எனக்கு கியா வந்து ஏன் செகண்டில் வந்துச்சு அப்படின்னா, இட் இஸ் அ ப்ராப்பர் எம்பிவி. 5.2 கிடையாது. அது ரெண்டாவது வந்துட்டு NMC பேட்டரி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை இக்னோர் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்க ஒர்க் அரவுண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாங்க. இன்ஜினியரிங் ஆன் ஒர்க் அரவுண்ட் இஸ் வெரி குட். ஸோ அதனால் அந்த பேட்டரி வந்துட்டு நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ XEV 9S வந்து நான் ஏன் தேர்ட் கேட்டகரியில் கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த கம்பெனிஸ் DNA. அவங்க வந்து எப்போ ஆக்டிவாக வந்து நான் இது ப்ராப்ளம் இருக்குது நான் ரீகால் பண்ணி நான் எல்லாத்துக்கும் மாற்றி கொடுக்குறேன், எல்லா கஸ்டமரும் வாங்க நான் மாற்றி கொடுத்துறேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்களோ அன்னை வரலும் வந்துட்டு அது மேலே இருக்கிற நம்பிக்கை வந்துட்டு தேர்ட் பிளேஸில் தாங்க இருக்கும். அப்போ எம்ஜி மட்டும் அந்த மாதிரி ரீகால் பண்ணி மாற்றி கொடுக்குறாங்களா அப்படின்னா எம்ஜியை அப்படி மாற்றி கொடுக்கல. பட் அவங்களுடைய குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வரதோட ஃப்ரீக்வன்சியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டாட்டாவை எடுத்துட்டிங்க அப்படின்னா குவாலிட்டி வந்து எந்த லெவலில் இருக்குது, அவங்க குவாலிட்டி அஷூரன்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்னா, வண்டி ரோட்டில் இறங்கி 4வது நாளில் பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் சென்டரில் போய் சர்வீஸ் சென்டர் பிடிச்சி அடின்னு அடிச்சுன்னா அவங்க என்னங்க பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள். குவாலிட்டியை வந்துட்டு அவங்க இம்ப்ரூவ் பண்ணாத வரணும். டாட்டாவில் வந்துட்டு நான் எந்த வெஹிக்கிளையும் வந்துட்டு நான் பெருசாக யாருக்கும் சஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. அவங்க வந்து பிரிஸ்மேட்டிக் செல்ஸை வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டுன்னு சொன்னாலுமே பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் எல்லாம் வந்து 2026 இல்லைனா லேட் 2025 வந்ததாக தான் இருக்குது. நெக்ஸான் 45 kW பேட்டரியில் மட்டும்தான் அவங்க பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வெர்ஷன்ஸ் வரல 35 kW எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் தான் விட்டுருந்தாங்க. சிலிண்ட்ரிக்கல் செல்ஸோட குவாலிட்டி வந்து இட் இஸ் நாட் அப் டு த மார்க். அவங்க 2 கம்பெனி, டேக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் கம்பெனி, இன்னொன்று வந்து ஆக்டிலியான். ஸோ இந்த 2 கம்பெனி தான் வந்துட்டு டாட்டாவுக்கு வந்துட்டு பேட்டரி சப்ளை பண்ணுது. ஸோ டேக்கோ வந்துட்டு அவங்களோட ஓன் கோட்டியான், அப்புறம் வந்துட்டு டாட்டா இவங்களுடைய காம்பினேஷனில் பண்ணுறாங்க. ஆக்டிலியான் வந்துட்டு சப்ளை பண்ணுறாங்க, அதுவும் பிரிஸ்மேட்டிக் செல் சப்ளை பண்ணுற கம்பெனி தான். டாட்டாவோட இப்போ இந்த மூவ் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது. பட் வந்து வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ நீங்கள் வந்து பிடிஐ செக்ஸ் பண்ணிவிட்டு சர்வீஸ் சென்டரை வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் உங்கள் சாய்ஸ் எடுத்துக்கோங்க. வெதர் யூ வாண்டட் டு கோ ஃபார் டாட்டா ஆர் மஹேந்திரா ஆர் கியா ஆர் எம்ஜி. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. See you by the next video.